கடைசியில என் கையாலே அந்த சரவணனுக்கு அட்சதை எடுத்து போடுற மாதிரி ஆயி போயிடுச்சு. எனக்கு மனசே ஆறலடா. அந்த சரவணனை சுப்பு நல்ல ஆளுங்களை வச்சு தூக்கலடா. 3 ஆளுங்க ஒருத்தனை சமாளிக்க முடியல. என்னடா அடி ஆளுங்க இவனுங்க? நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கிறேன். கையில மட்டும் கிடைச்சான் வை கொன்னுருவேன். எப்படி என்னை தேடி வருவான்? அம்மா நான் வந்துட்டேன் பாரு. என்ன கண்ணா, கடைசியில் நீயும் கல்யாணம் பண்ணாம அந்த சதீஷ் பையனும் கல்யாணம் பண்ணாம எல்லாமே ஏடாகுடமாயிடுச்சே. பேசாதையா, என்ன மனுஷியா நீ? நீ அடியாளுங்களை வச்சிருக்க. ஒரு சின்ன பையனை சமாளிக்க முடியாம கோட்டை விட்டுருக்கானுங்க. வெளியில சொன்னா வெக்க கேடு. நீ எல்லாம் வாய் கிழிய பேச வந்துட்ட. ஏன் மேல எதுக்கு கோவப்படுற? அவனுங்களாம் இப்படி கோட்டை விடுவாங்க நான் என்ன கனவா கண்டேன்? இதை பாருக்கா, ஒரு விதத்துல அவனுங்க உங்களுக்கு நல்லது பண்ணிருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுங்க. ஓஹோ, என் கல்யாணம் உனக்கு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கா? உனக்கு கும்புற போற. ஏன் கும்பிட மாட்டேன்? அந்த சரவணன் நம்ம பசங்க நல்லா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கான். சதீஷை காட்டி கொடுத்த கையோட ஒரே ஒரு வார்த்தை, கண்ணன் அதே பிளானோட தான் மண்டபத்தில் உட்காந்துருக்கான்னு உன்னை போட்டு கொடுத்தா என்ன பண்ணிருப்ப? சதீஷை காட்டி கொடுத்தோட விட்டானுங்களே, அது உங்களுக்கு செஞ்ச நன்மை இல்லையா? உன் பேர் வெளியே வந்திருந்தா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாரு. என்ன நடந்திருக்கும்? இங்க கல்யாணம் நடந்திருக்கும். அங்க எங்க அப்பா எங்க 2 பேரும் கருமாதி பண்ணிருப்பாரு. அம்மா நல்ல வேலைமா ஒரு சின்ன கேப்ல எஸ்கேப் ஆயிட்டோமா. ஆமாண்டா கண்ணா, கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு அதுதான்டா நடந்திருக்கு. ஒருவேளை நீ தாலியை கட்டியிருந்தாலும் இந்த விஷயம் மட்டும் தெரிய வந்தா அப்புறம் உங்க அப்பா நம்ம 2 பேரையும் கிருஷ்ணாவை ஊத்தி கொளுத்திருப்பாருடா. இதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு கலவரம் நடக்குது, இந்த சதீஷ் பையனை காணோம். என்னன்னா இவ்வளவு பணம் செலவு பண்ணி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு கல்யாணம் வேணாம் ஏன் திடீர்னு விட்டுவான்னா? ஆமாடா, அதானே எனக்கும் புரியல. உமா இங்க வா. என்னாச்சு? நீ ஏன் இன்னும் டல்லா இருக்க? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்லையா? டேய் ஐயா, உன் தங்கச்சி கிட்ட கொஞ்சம் கேளு. என்னமோ ஒரு புள்ள கல்யாணத்தையும் நான் பார்க்க முடியாது, இந்த கல்யாணம் நடந்தா ஒரு பலி விழும், அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் புலம்பிக்கிட்டு இருந்தா இல்ல. இப்ப என்னாச்சு? ஜோசியர் சொன்னது பொய்யா போயிடுச்சு இல்ல? இத்தனை பிரச்சனைக்கு நடுவுலயும் சரவணம் பூமிகா கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு இல்ல? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவான்னு கேளு. டேய் சும்மாறா, இப்பதான் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது, அதுக்குள்ள கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இவனை விட்டா இப்படிதாம்மா கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். இதெல்லாம் காதுல போட்டுக்காதம்மா. அம்மா மட்டுமா, இந்த சரவணம் பையனும் தான் ஜோசியம் ஜாதகம்னு பயந்துகிட்டே இருந்தான். பாவம் அந்த பூமிகா கடைசி வரைக்கும் முகம் ஆடி போய் தான் மனவரையில் வந்து உட்காந்துட்டு இருந்தா. டேய் சரவணா, இப்பவாது இந்த ஜாதகம் பொய்யன்னு நம்புறியா? டேய் ஆமாண்டா, எங்க கல்யாணத்தை தான் அம்மா அப்பாக்க கொடுத்து வைக்கல. அட்லீஸ்ட் உன் கல்யாணமாவது அம்மாவோட ஆசீர்வாதத்தோட நடந்தது. எங்களை விட நீதாண்டா ரொம்ப லக்கி. சரி உமா, அடுத்த ப்ரோக்ராம் என்ன? பந்தி முடிஞ்ச உடனே பொண்ணையும் மாப்பிளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் இல்லையா? டேய் என்ன அவங்கள மண்டபத்திலே குடும்பம் நடத்த சொல்றியா? சும்மாறா. சரி, இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னா நல்ல நேரம் பார்க்கணும்ல, பார்த்து சொல்லு. மத்த ஏற்பாடெல்லாம் நாங்க பண்ணிடுறோம். சரியா? டேய் அந்த வேலையை பார்த்தலாம். நாங்க போயிட்டு வரோம். போலாம். நடராஜ் வந்துடுறோமா? ஏன்பா அந்த திருட்டு பையன் பணம் கொடுக்கும்போது வாங்காதீங்கன்னு சொன்னேன்ல, அவன் எவ்வளவு சொல்லியிருந்தாலும் நீங்க நம்பி இருக்க கூடாது. அதுக்காக கல்யாண செலவுக்கு எங்க போவான் என் தம்பி பணத்துக்கு? முதல்ல உன்னை கொல்ல பரம் பறிப்போ. அவன் கூட சேர்ந்து நாடகம் போட்டுட்டு இவ்வளவு பப்ளிக்கா சப்போர்ட் வேற பண்ணி பேசுற. அப்பா முதல்ல இதை துரத்தி விடுங்கப்பா. எல்லாத்துக்கும் இதுதான் பிளான் போட்டு கொடுத்துருக்கோம். ஐயோ, வாய் கூசாம என்ன பேசுறா பாரு. என் குடும்பத்தை கெடுக்கலான்னு பிளான் பண்றியா? ஐயோ அதெல்லாம் இல்லங்க, நேத்து ராத்திரில இருந்து என் மகனை காணோம். அதான் யாராவது பார்த்தாங்களான்னு விசாரிச்சு போறணும். கட்டை எடுத்து உன் மண்டையை உடைக்க போறேன் பறிப்போ. உன்னை ஜாமீன்ல விட வச்சது பார்த்தாது நீங்க வந்து பிரச்சனை வேற பண்றியா? உனக்கு வெக்கமானல எதுவுமே இல்லையா? என்னம்மா யோ போயிரியா? இங்க நின்னு கடுப்பு பேசுற, அப்புறம் என்ன பண்ணுவன்னு எனக்கே தெரியும். என் மகன், உன் மகன் எங்கேயாவது குடிச்சிட்டு படுத்து கிடப்பான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வசதியா இருக்கும். ஐயோ மாப்பிள்ள, அவன் யோ போயிரு. மரியாதை
வெளியே போயிடு. இங்க நின்ன மரியாதை கெட்டுடும். போயா வெளியே. போயா. இவனுங்களெல்லாம் சாவர வரைக்கும் ஜெயில பண்ணோம். நினைச்சாலே பத்திக்கிட்டு வருது. வந்துடுறானுங்க. எதுக்குங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? எது எப்படியோ பூமிகா கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. அவ ஆசைப்பட்ட மாதிரி சரவணா அவ கழுத்துல தாலி கட்டிட்டாரு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? நம்ம பொண்ணு அந்த வீட்டுல குடும்பம் நடத்துற அழக நம்ம கண்ணால பாக்கணும். அது போதுங்க. வாங்க. அதுவும் சேர்த்தா ஏய் பூமிகா, இன்னும் ஏண்டி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? என்ன சொன்ன? இங்க ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. நீ என்னவோ கொலை செஞ்சவ மாதிரி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க. அக்கா, என்னக்கா சொல்ற? ஏய், என்னடி இது? எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உனக்கு தெரியாது? கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இந்த நேரத்துல கொலைகளேன்னு பேசிட்டு இருக்க? ஏ பூமிகா, இன்னும் உனக்கு என்னமா குறை? அதான் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்ல? இதுக்கப்புறமா உன் முகம் வாடி இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, எல்லாம் சரி பண்ணிடலாம். சம்மந்தி, பூமிகா கிட்ட பேசி இவளை சரி பண்றது ஏன் பொறுப்பு? நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில இருக்க முடியுமா? ஏன் அத எங்க முன்னாடியே பேசுறது? அப்படி என்ன ரகசியத்தை பேச போறீங்க? இங்க பாரு, வர ஆத்தத்துக்கு உன்னை கொன்னுடுவேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வாய் வேற இப்ப ரொம்ப நீளுது. அத்தை, நீங்க பேசிட்டு வாங்க, நாங்க வெளியே வெயிட் பண்றோம். வா வா அப்பா, வாங்க. என்ன பூமிகா அது? அதான் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிருக்கேன்ல. நீ நீ இப்படி இருந்தா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. எப்படி அத்த? எனக்குள்ள நடுங்கிக்கிட்டே இருக்கு. இதே மண்டபத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அதுவும் நான் செஞ்ச கொலை. மண்டபத்தை காலி பண்ணிட்டு போனாலும் போலீஸ் அதை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? என் நெஞ்சு அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கு அத்த. இத பாரு, முதல்ல நல்லபடியா நீ எங்க வீட்டுக்குள்ள மருமகளா நுழையணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? பாரு, அத்தை இருக்கல்ல, எல்லாம் ஏன் பொறுப்புமா. நீ சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணும், சரிமா? சரி, சரிடா செல்லம். அத்தை சொல்றல, சரிமா? சரி. பாரு பூமிகா, என் செல்லம்ல இப்படி சிரிச்ச முகமா இருக்கணும். அந்த அந்த பொணத்தை வேற ஏதாவது பண்ண முடியுமா? நான் பாத்துட்டு வந்துடுறேன். இத பாரு, சரி? சரி செல்லம், அத்தை இருக்கேன். அவந்திகா, பாரு. ஏய், அட, என்னத்த பூமிகா இப்படி சிரிக்கிறா? என்னத்த என்ன மாயமந்திரம் பண்ணீங்க? அது ரகசியம், எனக்கும் பூமிகாவுக்கும் மட்டும்தான் தெரியும். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அம்மா, அந்த பேக்ல எடுத்து போய் பேக் பண்ணலாம்.
வாங்க மாப்பிள்ள. மாமா நான் பூமியா கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி சரி வா, நீங்க பேசுங்க மாப்பிள்ள. தேங்க்ஸ் மாமா. பூமிகா, ஏன் முகலாம் வாடி இருக்கு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுல. நம்ம இனிமே சந்தோஷமா வாழ போறோம். ஒரு கொலை பண்ணிட்டு என்னால எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? ஏய், அதான் நான் வந்துட்டேன்ல. குடோன்ல இருந்து மண்டபத்துக்கு வரதுக்குள்ள நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? என் வாழ்க்கையில லவ் பண்ண பொண்ணை மிஸ் பண்ணிடுவேணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நல்ல வேளை, சரியான நேரத்துக்கு நான் வந்துட்டேன். கடவுள் இருக்கார் பூமிகா. அவர் தான் நம்ம காதல சேர்த்து வச்சிருக்காரு. இனிமே எதுக்கும் வருத்தப்படாத. அம்மா ஆசைப்பட்டபடி நம்ம மேரேஜ் நல்லபடியா நடந்துச்சு. அதுல எனக்கு டபுள் சந்தோஷம். எங்க அண்ணன் தம்பில எங்க அம்மா பார்த்த ஒரே மேரேஜ் என்னோட மேரேஜ் தான். அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிடா. வாங்கம்மா. என்னடா ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் வரியா? இரு, போயிட்டு வந்துடுறேன். அத்தை போய் ரொம்ப நேரம் ஆச்சு. என்னாச்சு இன்னும் காணோம்? ஏண்டா அந்த வீடியோ விஷயத்த சொல்லிட்டியா? அது சொல்லலாம் தான் போனேன், ஆனா இன்னும் சொல்லல மாமா. நல்ல வேளை. இந்த பர்ற சரவணா, அந்த மாதிரி வீடியோலாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சாலே பொண்ணுங்களால தாங்கிக்கவே முடியாது. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. நல்ல வேளை இதை நான் பூமியா கிட்ட சொல்லல. அவகிட்ட மட்டும் இல்ல, உங்க அம்மா அப்பா திலீபன் நடராஜ் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இந்த விஷயம் உனக்கும் பிரபாவுக்கும் மட்டும் தெரிஞ்சதா இருக்கட்டும். வேற யாருக்கிட்டையாவது சொன்னா பூமிகாவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. சரிங்க மாமா. மாமா, அந்த சதீஷ் இன்னும் பிடிக்கலடா. ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு தேடிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவோம். மாமா, அவனை பிடிக்காத வரைக்கும் எனக்கு பயமா தான் இருக்கும் மாமா. அவன் எங்கேயாவது அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டானா பட்ட கஷ்டம்லாம் பாழா போயிடும் மாமா. பண்ண மாட்டான்டா. சைபர் கிரைம்ல இதுக்காக ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அவன் அப்லோட் பண்ண விடாம நாங்க பாத்துக்கிறோம். நீ ஒன்னும் கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருப்பேனே தெரியல. ஒரு போலீஸ்காரனா என்னோட கடமையை செய்றேன். இதுக்கு போய் ஏன் தேங்க்ஸ் சொல்ற? விடு, நீ போய் நிம்மதியா இரு. நான் பாத்துக்கிறேன். சரணா, பயந்தே போயிட்டேன். நீ எதுக்கு இங்க வந்த? மனசு கேட்கல அத்தை. என்ன நடந்தாலும் உங்களுக்கு துணையா இருக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். வேண்டாமா, உன்னை எங்கன்னு தேட ஆரம்பிச்சாங்கன்னா நடந்ததை கண்டுபிடிச்சிருவாங்க. நீ போ, நீ முதல்ல போ. அத்தை போன்னு சொல்றல. ஐயோ இருங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு வழி சொல்றேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு அத்தை? அது வந்து அந்த அந்த பொண்ணு காணும். என்னத்த சொல்றீங்க? பணத்தை காணுமா? ஆமாமா, நானும் நல்லா தேடி பார்த்துட்டேன், காணும். யாரு வெளியில கொண்டு போயிருப்பாங்க, எதுக்கு கொண்டு போயிருப்பாங்கன்னு ஒண்ணு புரியல. ஐயோ, அப்ப இந்த விஷயம் என்ன உங்களையும் தவிர இன்னொருத்தருக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா, அவங்களுக்கு என்ன தெரியும், எந்த அளவுக்கு தெரியும், எதுக்காக இந்த பணத்தை எடுத்துட்டு போனாங்கன்னு எதுவுமே தெரியல. ஐயோ அத்தை, எனக்கு பயமா இருக்கு. அந்த பணத்தை வச்சு அவங்க மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா? அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. இத பாரு பூமிகா, அவ செத்தப்போ அங்க நீயும் நானும் மட்டும்தான் பூமிகா இருந்தோம். நடந்தது வேற யாரும் பார்க்கல. அதனால இத நாம தான் செஞ்சோன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை.
அப்போ அப்போ எப்படி அத்தை அந்த பொண்ணு காணாம போகும்? அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. அந்த மூணாவது மனுஷன் யாரு? அவனோட நோக்கம் என்ன? இதத்தான் நான் யோசிக்கிறேன். ஒருவேளை நம்மள யாராவது பிளாக்மெயில் பண்ண போறாங்களா? இத பாரு, எது நடந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்துல நீ தைரியமா இருக்கணும். பூமிகா, நீ கொஞ்சம் பயந்தாலும் சரவணன் உன்கிட்ட பேசி உண்மையை தெரிஞ்சுக்குவான். அதனால நீ தைரியமா இருக்கணும். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கப்ப நான் எப்படி அத்தை தைரியமா இருப்பேன்? இருக்கணும், இருந்தாகணும். எத்தனை போராட்டமும் எதுக்கு? எதுக்கு? நீயும் சரவணனும் ஒன்னா வாழணுங்கிறதுக்காக தானே. இந்த விஷயம் வெளியில வந்துச்சுன்னா நாம பட்டதெல்லாம் வீணா போயிடும் பூமிகா. தயவு செஞ்சு நீ தைரியமா இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. உன்னை யாராவது தேடி வரதுக்குள்ள நீ போயிடு. இங்க இருந்து போ சொல்றேன்ல, போ. இனிமே நம்ம வீட்டுக்கு தான் கிளம்பணும். போ. உமா, யாருமா ஆர்த்தி எடுக்கிறது? ஆமா, ஆரத்தி எடுக்கணும். ஈஸ்வரி, யார் ஆரத்தி எடுக்கணும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் உமா. அவந்திகா, நீயும் சுசீலாவும் போய் எடுங்க. புரியா அவந்திகா, சேர்ந்து நில்லு. பூமிகா, உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுமா. தைரியமா நீ சரவண கையை பிடிச்சிட்டு போ. இன்னும் என்ன சின்ன புள்ள மாதிரி உமா கையை பிடிச்சிட்டு இருக்க? வலது கால் எடுத்து வச்சு வாமா. வலது கால் எடுத்து வச்சு வா. பூமிகா, விளக்கேத்து. ஒரே குச்சியில விளக்கேத்தணும், சரியா? ஏத்து. இவ்வளவு நாள் பிரியமானவள் பாத்துட்டு இருக்கீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ண கூடாதா? எப்படின்னு சொன்னா தானே பண்ணுவாங்க. நீங்க பாக்குற வீடியோல சப்ஸ்கிரைப் பட்டன் ஒண்ணு இருக்கு, அத பிரஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். சரி, வரோம்.